அனைவருக்கும் வணக்கம். உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு நெகட்டிவ் பிலீஃப் இருக்கா? யோசிச்சு பாருங்களேன். ஒரு சிலர் என்ன சொல்லுவோம், என்னால் இதை செய்ய முடியாதுப்பா, எப்போவுமே அது என்னால் முடியாது. உங்கள் லைஃப்பில் ஒரு ஹாப்பியான விஷயம் நடக்க போகுது அப்படின்னா அந்த ஹாப்பினஸ் அடையிறதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். பணம் சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான வேலை. இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான பிலீஃப் உங்கள் மைண்டில் இருந்திருக்கும். இன்னும் வேறு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? என்னால் எப்பவுமே இதை செய்யவே முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் டிரைவிங் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் மீட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எப்போ நீங்கள் ட்ரைவ் பண்ண போனாலும் ஆக்சிடெண்ட் ஆகிடுமோ, என்னால் கரெக்டாக ட்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நிறைய நெகட்டிவ் பிலீவ்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நெகட்டிவ் பிலீவ்ஸ் இருந்தது அப்படின்னா ஈஸியாக அந்த நெகட்டிவ் பிலீவ்ஸை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ உங்கள் லைஃப்பில் மணி ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான விஷயம் அப்படின்னு நீங்கள் முழுமையாக நம்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இதை செய்யுங்க. ஓகே, நான் சொல்கிறத என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்கள். எனக்கு சாப்பிட்றது ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. எனக்கு அடுத்தவங்க கூட பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? இப்போ நீங்கள் நெகட்டிவ் பிலீஃபில் இருந்தீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ இப்போது நான் கேட்ட இந்த 3 கொஷினை உங்களுக்குள்ளே ரிப்பீட் பண்ண போகிறீங்க. ரிப்பீட் பண்ணும்போது நீங்கள் எப்படி நோ அப்படின்னு சொன்னீங்களோ அதே மாதிரி நான் கேட்க போகிற லாஸ்ட் கொஷினுக்கும் நீங்கள் நோ அப்படின்னு சொல்லணும். ஓகே, உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. இப்போ என் கூட இதே மாதிரி நீங்கள் எப்படி ஃபஸ்ட் டைம் நோ சொன்னீங்களோ அதே மாதிரி உங்களோட நோ இருக்கணும். நீங்கள் எப்படி தலையாட்டுறீங்களோ அதே மாதிரி தலையாட்டணும். உங்களுடைய இமோஷன்ஸும் அதே மாதிரி இருக்கணும். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். உங்களுக்கு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. என் ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. என் ஃப்ரெண்ட்ஸோட சேட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரிப்பீட்டடாக ஒரு 4-5 டைம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களேன். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நான் கேட்குற கொஷினுக்கு நோ சொல்வீங்க. பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இஸ் இட் ட்ரூ? நோ. ஸோ இந்த மாதிரி உங்களோட நெகட்டிவ் பிலீவ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். பாசிட்டிவ் பிலீவ்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே க்ரியேட் ஆகும். உங்களோட பிலீவ்ஸ் எப்படி இருக்கோ அதுக்கான விஷயங்களை நீங்கள் ஈஸியாக உங்கள் லைஃப்பில் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ ப்ளீஸ் பி பாசிட்டிவ். நெகட்டிவான எமோஷன்ஸ் இருந்தால் ஈஸியாக அதை ரிலீஸ் பண்ணுங்கள். உங்களுடைய பிலீவ்ஸை சேஞ்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் நிறைய நெகட்டிவ் பிலீவ்ஸில் மாட்டிட்டு முடிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த பிலீஃபை எப்படி மாற்றுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் தவிச்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். பை பாய், டேக் கேர்.